அவங்க இந்த மாதிரி உன் மேலே அவனுக்கு பயங்கரமான பொறாமை தெரியுமா, உடனே அவங்கள அடுத்த நாளிலிருந்து பொறாமையாக பார்க்கறது. அந்த மாதிரி உன்னை குறித்து அவன் என்னென்ன எங்களுக்கு சொல்லியிருக்கான் தெரியுமா? நான் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மூன்றாவது நபர்கள் ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்லும் போது நீங்க யோசிக்காம முடிவு எடுத்துறாதீங்க. அப்படி முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க இழந்துருவீங்க நிறைய. அங்க பிரச்சனையே இருக்காது, அங்க ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஆனா நம்மிடத்துல வந்து சொல்றவங்க ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி, ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாளையிலிருந்து அவங்கள பார்க்கும்போது அப்படியே தான் பார்ப்போம், கோபமா பார்ப்போம். ஆமா, இவன் சொன்னாலும் சொல்லியிருப்பான், கண்டிப்பா இப்படிதான் நடக்கும். எதையுமே யோசிக்காம அப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீர்களேயானால், நான் சொல்றேன், இந்த அம்னோன் மாதிரி உங்க வாழ்க்கையில பெரிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எல்லாரும் ரொம்ப கவனமா கவனிங்க. யார் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும், யார் உங்களை வழி நடத்தினாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்து யோசிக்கணும். உண்மையா பொய்யா, இவங்க சொல்ற மாதிரி நம்ம செய்யலாமா, செய்யறது கரெக்டா, இல்ல நம்ம மேல இவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கு, ரொம்ப மேல பாசம் இருக்குது. நான் சொல்றேன், பாசம் இருக்கிறவங்க தவறா நடத்த மாட்டாங்களா? நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க நம்மளை தவறா நடத்த மாட்டாங்களா? இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, தவறான வழி நடத்துதல். அவர்கள் சொன்ன உடனே எதையுமே யோசிக்காம அதில் போய் ஜாயின் பண்ணதுனால, அந்த காரியத்தை செஞ்சதுனால இன்னைக்கு நிறைய பேர் இழந்துட்டு இருக்காங்க. அதான் கடந்த நாட்களிலே